सद्गुरु श्री शंकर महाराजाय नमो நமः. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மாதங்கி பாலாஜியின் பணிவான வணக்கங்கள். முந்தைய காணொளியின் தொடர்ச்சியாக மகாராஜின் பிறப்பு பற்றிய விவரங்களை தொடர்ந்து அறிந்து கொள்வோம். இரண்டாவது கதை. மராத்வாடா என்னும் பகுதியில் பீட் மற்றும் பர்பனி கிராமத்திற்கு அருகே இந்த சம்பவம் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. குழந்தை இல்லாத பெண் ஒருத்தி குழந்தை வரம் வேண்டி ஒரு சிவன் கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை மற்றும் சேவைகள் செய்து கொண்டிருந்தாள். சுமார் 18 ஆண்டுகள் அவள் சேவை செய்த பிறகு அந்த கோவிலில் ஒரு நாள் அவளை 8 வயது சிறுவன் ஒருவன் சந்திக்க வந்தான். அவனுடைய கைகளும் கால்களும் வளைந்து ஊனமுற்ற தோற்றத்துடன் காணப்பட்டன. அச்சிறுவன் அப்பெண்மணியின் மார்பகங்களை தொட்டான். உடனே அவளின் மார்பகங்களில் பால் சுரக்கத் தொடங்கியது. அப்பெண்மணி அச்சிறுவனிடம், நீ என் மார்பகங்களை தொட்டவுடன் பால் சுரந்ததால் நீயே என் மகன், நீ என்னுடனேயே தங்கிவிடு என்று கூறினாள். விரைவில் உங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறக்கப் போகின்றன, அதுவரை நான் உங்களுடன் தங்குகிறேன் என்று அச்சிறுவன் கூறினான். அச்சிறுவனை ஷங்கர் என்று அனைவரும் அழைக்கத் தொடங்கினர். அச்சிறுவன் கூறியது போலவே சில காலங்களுக்கு பிறகு அவளுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்தன. உடனே ஷங்கரும் இமயமலைக்கு கிளம்பிவிட்டார். இந்த சம்பவம் உண்மை என்று நிரூபிக்கும் வகையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. மகாராஜ் சமாதி அடைந்த பிறகு மகாராஜுடைய சமாதி கோவிலை தரிசனம் செய்வதற்காக சுமார் 80 அல்லது 90 வயது மதிக்கத்தக்க இருவர் வந்து, எங்கள் மூத்த சகோதரர் இங்குதான் சமாதி அடைந்திருக்கிறார் என்று கூறினர். இச்சம்பவத்தை பலர் நேரில் கண்டிருக்கின்றனர். அடுத்தது மூன்றாவதாக மகாராஜின் பிறப்பு பற்றி கூறப்படும் கதை. இந்த சம்பவத்தை ஸ்ரீ சங்கர் மகாராஜின் அடியவரான டாக்டர் நாகேஷ் தானேஸ்வர் தன் சுயசரிதையில் விவரித்துள்ளார். இதை மகாராஜே அவரிடம் தெரிவித்ததாக அவர் கூறுகிறார். ஒரு நாள் நாகேஷ் மகாராஜுடன் உரையாடி கொண்டிருந்த போது அவர் மகாராஜிடம், உங்களுடைய வயது என்ன என்று கேட்டார். நீதான் மருத்துவராயிற்றே, நீயே கண்டுபிடி என்று மகாராஜ் கூறினார். டாக்டர் நாகேஷும் மகாராஜுடைய கைகள், கால்கள் மற்றும் அவருடைய நாக்கின் நீளம், பற்கள் போன்ற உறுப்புகளை சோதனை செய்துவிட்டு, கண்டிப்பாக அவருடைய வயது 100 தாண்டியிருக்கும் என்று கணித்து, அவரின் வயது 125 இருக்கலாம் என்று கூறினார். மகாராஜும் அதை ஒப்புக்கொண்டு அவர் பிறந்த கதை பற்றி அவரிடம் விவரித்தார். தொடர்ந்து மகாராஜ் அவரிடம், 1800ஆம் ஆண்டு மங்கள்வேடாவில் உபாசினி என்னும் குடும்ப பெயருடன் உள்ள ஒரு குடும்பத்தில் தான் பிறந்ததாகவும் சிறு வயதில் குறும்புத்தனமான குழந்தையாக இருந்ததாகவும் கூறினார். தனக்கு சுமார் 7 அல்லது 8 வயது இருக்கும்போது தன் கையில் வில் மற்றும் அம்பை ஏந்தி கொண்டு ஒரு மானை துரத்தி கொண்டு மகாராஜ் ஓடியிருக்கிறார். அவ்வாறு அவர் மானை துரத்தி கொண்டே மச்னூர் என்னும் ஊரில் இருக்கும் ஒரு சிவன் கோயிலை அடைந்திருக்கிறார். அந்த இடத்தில் உயரமான சந்நியாசி ஒருவர் நின்று கொண்டிருந்திருக்கிறார். அவர் மகாராஜிடம், மானின் மீது அம்பு செலுத்தாதே என்று கூறிவிட்டு மானை தன் கையில் எடுத்துக்கொண்டார். சங்கர் மகாராஜோ அதை கேளாமல் மானை நோக்கி அம்பு செலுத்தினார். ஆனால் அம்பு சந்நியாசியின் மேல் பட்டு வளைந்து கீழே விழுந்தது. உடனே சந்நியாசி மகாராஜை தன் அருகே அழைத்து அணைத்து கொண்டார். இவ்வாறு அவர் மகாராஜை தொட்டு தீட்சை அளித்தார். மகாராஜ் சந்நியாசியுடன் சுமார் 6 மாதங்கள் தங்கியிருந்தார். அவருக்கு பலவிதமான ஆன்மீக பயிற்சிகள் அளிக்கப்பட்டு அவர் க்ஷேத்ராடனம் அனுப்பப்பட்டார். அவர் இமயமலைக்கு சென்று கடுமையாக தவம் செய்தார். பின்னர் அகமது நகருக்கு அருகில் இருக்கும் விருத்தேஸ்வர் மலையில் இருந்த சித்த யோகிகளுடன் சில காலம் தங்கியிருந்தார். மகாராஜ் கோவிலில் கண்ட சந்நியாசி வேறு யாரும் அல்ல, அக்கல்கோட் மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் தான்.
ஆகவே ஸ்ரீ சங்கர் மகாராஜ் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் சிஷ்யர் என்பதை நாம் இந்த சம்பவத்தின் மூலம் அறிந்து கொள்ளலாம். மகாராஜ் இந்த உடலோடு சுமார் 150 ஆண்டுகள் வாழ்ந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் இதுதான் அவருடைய உண்மையான கதை என்று ஆதாரத்துடன் நிரூபிக்கப்படவில்லை. பரம்பொருள் பிறப்பு இறப்பு என்னும் தன்மைக்குள் அடங்குமா? மகாராஜ் பரம்பொருளை தவிர வேறு எதுவும் இல்லை அல்லவா? அப்படி இருக்க அவரை சாதாரணமான ஒரு மனித பிறவி போல இப்படித்தான் பிறந்திருப்பார் என்று வரையறுத்து கூறி ஆராய்ந்து பார்ப்பது நம்முடைய சிறுமையான சுருங்கிய தன்மையை அல்லவா காட்டுகிறது. ஆகவே குருமார்களின் பிறப்பு, தாய், தந்தை போன்ற விவரங்களில் கவனம் செலுத்துவதை விட அவர்கள் நமக்கு அளித்த அறிவுரைகளின்படி வாழ்ந்து முக்தியை நோக்கி பயணப்பட வேண்டும் என்கிற உணர்வுடன் இந்த காணொளியை முடிக்கிறேன். தொடர்ந்து சங்கர் மகாராஜ் பற்றி அடுத்து வரும் காணொளிகளில் அறிந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.